ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: அரை கிலோ அரிசி எடுத்திருக்கேன், பாஸ்மதி ரைஸு. அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், ஆயில் வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு பெருஞ்சீரகம், பட்டை, லவங்கம், கல்பாசி, ஏலக்காய், ஜாதிபத்திரி, ஜாதிக்காய் தூள், அன்னாச்சிப்பூ, கல்பாசி. தாளிக்கிறதுக்கு மட்டன் மசாலா எடுத்திருக்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள் வச்சுருக்கேன் கலருக்கு. இஞ்சி பூண்டு விழுது, தயிர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம அரிசியை தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறோம் ஒரு 10 நிமிஷம். நம்ம இதெல்லாம் வதக்கிறதுக்குள்ளே அரிசி ஊறிடும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறோம். கடாய் வச்சுட்டோம், போட்டுக்கிறோம். எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. நம்ம தாளிக்கிற பொருள் போட்டுக்கிறோம். நல்லா பொரிஞ்சிருச்சு. எல்லாம் நான் சொல்லலை, ரொம்ப இலை போட்டுக்கங்க, இல்லைன்னா பிரியாணி இலை போட்டுக்கலாம். உங்களுக்கு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், புதினா கொத்தமல்லி இலை போட்டுக்கிறோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். நம்ம வதக்குறதுல தான் இருக்குது பிரியாணி நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வதங்குறதுல தான் இருக்குது. வெங்காயம் வதங்கிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கிறோம். மட்டன் மசாலா பொடி போட்டுக்கிறோம். காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். தக்காளி போட்டுக்கிறோம். தக்காளி நல்லா மசியணும். பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சிடுச்சு. இந்த டைமில் தயிர் போட்டுக்கிறோம். அரை கிலோ சிக்கன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலசி வச்சுருக்கேன். பிரியாணிக்கு உப்பு போட்டுக்கிறேன் எல்லாத்துக்கும் சேர்த்து. ஃபுட் கலர் வேணால் போட்டுக்குங்க, நான் போடலை. பாருங்கள், நல்லா சிக்கனில் காரம் உப்புலாம் நல்லா வேகணும். நல்லா வேக விடணும் கொஞ்சம் நேரம். சிக்கன்லேருந்து தண்ணி விடும். நம்ம இதை அப்படியே மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சிடுறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நல்லா உப்பு காரம்லாம் நல்லா சிக்கனில் ஊறி இருக்கும். அதோட பாஸ்மதி ரைஸ் சீக்கிரம் வெந்துடும். சிக்கன் அந்த அளவுக்கு வேகாது. அதனால் முன்னாடி நம்ம இது மாதிரி மசாலாவெல்லாம் நல்லா போட்டு வேக வச்சுக்கணும். அரிசி போட்டுக்கிறோம். நம்ம தாளிக்கிறதுக்கு முன்னாடியே 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே அரிசி நம்ம ஊற வச்சிடணும். அரிசியும் போட்டு இதில் 2 கிண்டு கிண்டுனா
சாதம் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து 1/4 கிலோ அரிசி பிடிக்கும் இந்த கிளாஸில். இதில் வந்து 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து தண்ணி வந்து 1க்கு 2 தான். நான் வந்து 3 தான் வைக்கிறேன். ஏற்கனவே இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. 1 2 3 3. கொஞ்ச நேரம் வேகட்டும், அப்புறமா நம்ம தம் போடலாம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி இருக்கும்போது நம்ம வந்து தம் போட்டுடுவோம். இதுக்கு மேலே முந்திரி பருப்பு வறுக்கல அப்படியே கூட நம்ம வச்சுக்கலாம். கொத்தமல்லி தழை, புதினாவும் கொத்தமல்லியும் போட்டுக்கணும். ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறோம். அவ்வளோதான். இதை மூடிட்டு நம்ம தம் வச்சுக்கிறோம். தோசைக்குள்ளே வச்சுக்கிறோம். அது மேலே பிரியாணி பாட்டு வச்சாச்சு. இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கிறோம். வாங்க பிரியாணி பார்க்கலாம். பாருங்கள், 10 நிமிஷம் தம் போட்டாச்சு. உங்களுக்கு வந்து உதிரியாக பாருங்கள் பிரியாணி உதிரியாக உங்களுக்கு பாருங்கள். நல்லா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்க, கறி வந்து நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. கறி நல்லா பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.